அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, கோயம்புத்தூர் மாவட்டம் நரிக்கல்பதி கிராமத்தில் ஒரு இயற்கை வேளாண்மை தோட்டத்தை நிறுவி பராமரித்து வருபவர் திரு மது ராமகிருஷ்ணன் அவர்கள். இவர் ரசாயன வேளாண்மை செலவு கணக்குகளை பார்த்து இயற்கை வேளாண்மைக்கு மாறியவர். இவர் இதை பற்றி என்ன கூறுகிறார்? நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்டாக வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அதன் பிறகு முதுகலை படிப்பும் படித்து அரசு வேளாண்மை பொறியியல் துறையிலே ஒரு 1.5 ஆண்டுகளும், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் அசோசியேட் ப்ரொஃபஸராக ஒரு 1.5 ஆண்டுகளும், மொத்தம் 3 ஆண்டுகள் அரசு பணியிலே இருந்துவிட்டு 1975 நான் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு வந்துவிட்டேன். என்னுடைய பூமியிலே மண் மிக மிக வளமானது, தண்ணீர் தேவைக்கு மேல் உள்ளது. அதிர்ஷ்டவசமாக 24 மணி நேர கரண்ட்டு எனக்கு உள்ளது. இந்த 3ம் தானே விவசாயத்தினுடைய அடிப்படை தேவைகள். இந்த 3ம் தேவையான அளவு இருக்கின்ற நான் இதை ஒரு சவாலாக ஏற்று செயல்படுத்தாவிட்டால் யார் செய்ய முடியும் என்றுதான் நான் வேளாண்மையிலே ஈடுபட்ட பொழுது நான் என்ன செய்தேன் என்றால், அத்துணையும் மரப்பயிராக வைத்துக்கொள்வோம். அப்படி வைத்துக்கொண்டோம் என்றால் அடுத்த தலைமுறையினர் விவசாயத்திற்கு என்று இங்கு வரவேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் விருப்பப்பட்டால் வந்து விவசாயம் செய்யட்டும், விருப்பப்படாவிட்டால் வேறு தொழில் செய்தாலும் இந்த பூமியில் வருகின்ற விளைச்சலை அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்றுதான் நான் திட்டம் போட்டேன். 96 வரை ரசாயன வேளாண்மை தான் செய்து கொண்டிருந்தேன். ஆனால் அதுவரை வரவு செலவு நான் பார்க்கவே இல்லை. 1996 நான் வரவு செலவு பார்த்த பொழுது பெரும் அதிர்ச்சி ஒன்று எனக்கு காத்திருந்தது. என்னவென்றால், அந்த வருடம் நான் இந்த பூமியிலே செய்த செலவு வரவை விட அதிகமாக இருந்தது. நாங்கள் நண்பர்கள் 9 பேர் சேர்ந்து நவரத்தினம் என்று எங்களுக்குள்ளே பெயர் வைத்துக்கொண்டு காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை எத்துணை இயற்கை வேளாண்மை பண்ணைகளை பார்க்க முடியுமோ அத்துணை இயற்கை வேளாண்மைகளை சுற்றி பார்த்தோம். அப்பொழுது எங்களுக்கு ஒன்று தெளிவாக விளங்கியது. இயற்கை வேளாண்மை என்பது நிச்சயமாக வெற்றி பெற முடிய ஒன்றுதான். ஆனால் ஆரம்பத்தில் நிறைய சிக்கல்களும் பிரச்சனைகளும் வரும். அதை எதிர்கொள்ளக்கூடிய துணிவும் பொறுமையும் வேண்டும் என்று நன்றாக புரிந்து கொண்டேன். சாணத்தையும் மாட்டு சிறுநீரையும் நிறைய விவசாயிகள் வீணாக்கி கொண்டிருக்கின்றார்கள். அதனுடைய மகத்துவத்தையும் முக்கியத்துவத்தையும் தெரியாதான் அதனுடைய காரணமாகும். பெரியவர்கள் அந்த காலத்தில் சொல்லியிருக்கின்றார்கள், மாட்டுச் சாணத்திலே 33 கோடி தேவர்கள் இருப்பதாக. நாமெல்லாம் ஒரு காலத்தில் கேலியும் கிண்டலும் பேசினோம். ஆனால் இன்று விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள் 3×10⁻10 பாக்டீரியாக்கள் இருப்பதாக. எந்த விதமான கருவிகளும் இல்லாமல், கால்குலேட்டர் இல்லாமல், கம்ப்யூட்டர் இல்லாமல் 33 கோடி தேவர்கள் இருந்தார்கள் என்று கண்டுபிடித்தார்கள் என்பது மிகவும் ஆச்சரியமான ஒன்று. அந்த பாக்டீரியாக்களைத்தான் அவர்கள் தேவர்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த சாணத்தை நாம் எள்ளளவும் வீணாக்கக்கூடாது. அதை ஜீவாமிர்தம், அமிர்தபாணி என்று பல்வேறு பெயர்களிலே நீரிலே கலந்து, பாசன நீரிலே கலந்து கொடுக்கும் பொழுது பயிர்களின் வளர்ச்சி அபரிமிதமாக இருப்பதை பலரும் கண்கூடாக கண்டிருக்கின்றோம். இங்கு நான் செய்வது என்னவென்றால், அதை மிகச் சுலபமான முறையில் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த பாசன நீர் தொட்டியிலேயே பக்கத்தில் சற்று பெரியதாக இன்னொரு தொட்டி கட்டியிருக்கின்றேன். அந்த தொட்டியிலே, பெரிய தொட்டியிலே மாட்டு சாணத்தையும் மாட்டு சிறுநீரையும், ஏனென்றால் இதோ அருகிலேயே உள்ள அந்த மாட்டு கொட்டையிலேயே அதை சுத்தம் செய்கின்ற நீரை கூட நாங்கள் வீண் பண்ணுவதில்லை. அதையும் எடுத்து இந்த பெரிய தொட்டியிலேயே நாங்கள் போட்டு விடுகின்றோம். அவ்வாறு போட்டதன் பிறகு பாசன நீர் பாயும் பொழுது அந்த மாட்டு சிறுநீர் மற்றும் சாணம் இவை கலந்த கலவையானது மிக சிறிய அளவிலே அந்த வழியிலே வருவதை நீங்கள் பார்த்தீர்கள். பெரிய அளவிலே பாசன நீரும் சிறிய அளவிலே இந்த மாட்டு கோமயம் மற்றும் சாணம் கலந்து வருவதால் மிக குறுகிய, அதாவது மிக குறைந்த சாணம் இருந்தாலும் கூட மிக பெரிய பரப்பிலே, பெரிய ஏரியாவிலே அது மண்ணிலே போய் சேருவதற்கு இந்த வழிவகை செய்கிறது என்பதை நாங்கள் இங்கு பின்பற்றி கொண்டிருக்கின்றோம். இதை எல்லோரும் ஆதரிக்கின்றார்கள். நாற்றங்கால் பராமரிப்பு என்பது ஒரு மிக அதிசயமான செயலாகும். எல்லோராலும் செய்துவிட முடியாது. அதற்கு நிறைய அனுபவம் தேவை. இங்கு நாங்கள் ஒரு ஜாதிக்காய் நர்சரி ஒன்று பராமரித்து வருகின்றோம்.
குழி ஒன்றை தோண்டி அந்த பிளாஸ்டிக் பையை அடிபாகத்திலே கிழித்து அப்படியே நடுபவர்களும் உண்டு. அல்லது பிளாஸ்டிக் பையை முழுமையாக நீக்கிவிட்டு அந்த தாய் மண்ணோடு நட்டுபவர்களும் உண்டு. நாங்கள் யோசித்து பார்த்தோம், ஏதேனும் ஒரு விதத்தில் பிளாஸ்டிக் பையை தோட்டத்திற்குள் கொண்டு செல்கிறோமே, இதை தவிர்க்க முடியாதா என்று. அதற்காகத்தான் நாங்கள் ஒரு புதிய வழியை யோசனை செய்து பார்த்தோம். அது வெற்றிகரமாக இருக்கிறது. தேங்காய் மட்டை, உரியா மட்டை என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த மட்டை முழு வடிவத்திலே இருக்கின்ற ஒரு மட்டை எடுத்துக்கொள்கின்றோம். அதற்குள்ளே மண்ணை நிரப்பி அதிலே ஒரு ஜாதிக்காய் விதையை போட்டு அப்படியே மண்ணில் வைத்து தண்ணீர் ஊற்றி வருகின்றோம். அந்த ஈரப்பதத்திலே அது நன்றாக தழைத்து முளைத்து வருகின்றது. அப்படியே கொண்டு சென்று தோட்டத்தினுள் குழி எடுத்து அப்படியே பதிக்கலாம். இதில் எத்தனை விசேஷங்கள் இருக்கிறது என்றால், எந்த ஒரு மக்காத பொருளையும் நாம் மண்ணில் சேர்த்தவில்லை என்பது முதல் வெற்றி. இரண்டாவது, அந்த தேங்காய் மட்டையிலே சிறிது ஈரம் இருந்தாலும் அது அந்த செடியினுடைய வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுகிறது என்பது இரண்டாவது வெற்றி. மூன்றாவது வெற்றி, அந்த உரியா மட்டையினுடைய மட்டை சந்துகளிலே வேர்கள் பரவி மிக எளிதில் நிலத்தை அடைந்து விடுகிறது. அடுத்ததாக, அது மக்கக்கூடிய பொருள் என்பதால் நாம் ஒரு முறை நிலத்திலே உள்ளே வைத்துவிட்டால் பிறகு மறந்து விடலாம். இத்தனை நன்மைகள் இருக்கின்ற காரணத்தாலும் மிக எளிதில் கிடைக்கின்ற காரணத்தாலும் இதை நாங்கள் செய்து பார்த்தோம். மிக வெற்றிகரமாக இருக்கிறது. ஜாதிக்காய்க்கு மட்டும்தானா என்றால் இல்லை. இதுபோல் விதைகளை போட்டு முளைக்க வைக்கின்ற, உதாரணத்திற்கு பாக்கு, எலுமிச்சை, இது போன்றவற்றுக்கெல்லாம் இந்த தேங்காய் மட்டையிலே நர்சரி தயாரிக்கலாம் என்பதை உங்களுக்கு நான் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மனித வாழ்விலே மிகவும் முக்கியமான ஒன்று இயற்கையின் படைப்பில் மரம். அதிலும் விவசாயிகளின் வாழ்க்கையில் மரமின்றி அந்த விவசாயத்தை வெற்றிகரமாக செய்ய முடியாது என்பதுதான் எங்களது அனுபவம். ஆகவே தான் எங்கு சென்றாலும் நீங்கள் விவசாயத்தை பற்றி பேசுபவர்களிடமோ அல்லது குறிப்பாக இயற்கை விவசாயத்தை பற்றி பேசுகிறவரிடமோ பார்த்தால் மரத்தை பற்றி பேசாமல் இருக்க மாட்டார்கள், மரம் வளர்த்தாமலும் இருக்க மாட்டார்கள். அந்த கருத்தின்படி அடிப்படையிலே நான் இங்கு தேக்கு மரம் வளர்த்த ஆசைப்பட்டேன். இதோ 6 ஏக்கர் நிலத்திலே வெறும் தேக்கு மரம் மட்டுமே வளர்த்தி உங்கள் முன் காண்பிக்கின்றேன். இந்த தேக்கு மரமானது எனக்கு பல வழிகளிலே பயனளிக்கின்றது. முதல் பயன் என்ன என்று கேட்பீர்கள் என்றால், எனக்கு வேலை பளுவை குறைத்து இருக்கின்றது. உண்மையிலேயே நான் தேக்கு மரம் போட்டதற்கு காரணமே அதுதான். ஏனென்றால் நாளுக்கு நாள் விவசாயத்திலே வேலைப்பளு கூடிக்கொண்டே இருக்கின்றது. ஆட்கள் பற்றாக்குறையும் இருந்து கொண்டிருக்கிறது. எப்படி சமாளிப்பது என்று தெரியாத காரணத்தினால் வேலைப்பளுவை குறைத்து கொள்வதற்காகவே நான் தேக்கு மரம் தேர்ந்தெடுத்து பயிரிட்டேன். தேக்கு மர பராமரிப்பிலே ஒரு மிக முக்கியமான கருத்தை உங்களுக்கு நான் தெரிவிக்க ஆசைப்படுகின்றேன். ப்ரூனிங் என்று சொல்லக்கூடிய அந்த கிளைகளை வெட்டுதலானது தேக்கு மர பராமரிப்பிலே மிக மிக முக்கியமான ஒன்றாகும். நிறைய பேர் இதை செய்யாமலே விட்டு விடுகிறார்கள், அல்லது செய்தாலும் தவறான முறையில் செய்கின்றார்கள். மரத்தை ஒட்டி அந்த கிளையை வெட்டி விடுகின்றார்கள். இதனால் என்ன தவறு நடக்கிறது என்றால், லேசான மழை பெய்தாலும் கூட அந்த காயத்திலே தண்ணீர் உள்ளே புகுந்து அந்த மரத்தின் உள்ளே உள்பாகத்தை கெடுத்து அந்த மரத்தையே பயனற்ற மரமாக ஆக்கிவிடுகின்றது. ஆகவே அந்த ப்ரூனிங் என்று சொல்லக்கூடிய கிளை வெட்டும்போது குறைந்தபட்சம் ஒரு 6 அல்லது 7 அங்குலம் விட்டுத்தான் வெட்ட வேண்டும். அவ்வாறு வெட்டினால் அந்த கிளை மீண்டும் கிளைத்தாலும் அதை மீண்டும் மீண்டும் வெட்டி கொண்டே இருக்க வேண்டும். எந்த மரமாக இருந்தாலும் அடிபாகத்திலே உள்ள ஒரு 15 அல்லது 20 அடிக்கு உள்ள மரம்தான் நல்ல மதிப்பை நமக்கு தரப்போகின்றது என்ற கருத்தை மனதிலே வைத்து கொண்டுதான் தேக்கு மரத்தையெல்லாம் வளர்க்க வேண்டும். மண்புழு உரம் இயற்கை வேளாண்மைக்கு மிக மிக முக்கியமான ஒன்று. மண்புழு உரம் எப்படி தயாரிப்பது என்பது எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் மண்புழு இல்லை என்றால் வேளாண்மையே இல்லை, குறிப்பாக இயற்கை வேளாண்மை இல்லவே இல்லை. நாங்கள் இங்கே என்ன செய்கிறோம் என்றால், பசுந்தழைகள், காய்ந்த தழைகள் இரண்டையும் சேகரிக்கின்றோம். அத்தோடு பசும் சாணம், முடிந்தவரை நாட்டு பசுவின் சாணத்தை தான் நாங்கள் தேர்ந்தெடுக்கின்றோம். இவற்றை மாறி மாறி போட்டு, அதாவது பசுந்தழை கீழே போட்டு அதன் மேல் பசு சாணத்தை தண்ணீரில் தெளித்து, அதன் பிறகு காய்ந்த இலைகளை போட்டு, அதன் பிறகு தண்ணீர், பிறகு பச்சை இலைகள், பசுஞ்சாணம், காய்ந்த இலைகள், தண்ணீர், மாறி மாறி ஒரு 2.5 அடி உயரத்திற்கு அதை போடுகின்றோம். அவ்வாறு
அந்த குவியலுக்கு சற்று ஈரப்பதம் இருக்குமாறு தொடர்ந்து பார்த்து கொள்கின்றோம். ஒரு 45 நாட்கள் அப்படி வைத்திருந்தோம் என்றால் அந்த குவியலானது செம்மி டீகம்போஸ்டு கண்டிஷன் என்று சொல்லக்கூடிய பாதி மக்குகின்ற நிலைமைக்கு வந்துவிடும். ஏனென்றால் மண்புழுவானது அந்த பாதி மக்குகின்ற நிலையைத்தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுகின்றது. ஆகவே 45 நாட்களுக்கு முன்னாலும் தவிர்த்து கொள்ளலாம், பின்னாலும் தவிர்த்து கொள்வது நல்ல பலனை தருகிறது. அப்படி 45 நாட்கள் ஆனவுடன் அந்த குவியலிலே மண்புழுக்களை நாங்கள் வெளியிலிருந்து கொண்டு வந்து விடுகின்றோம். நமக்கு குறுகிய காலத்தில் மண்புழு உரம் தேவை என்றால் அதுதான் சிறந்த வழி. இவ்வாறு நாங்கள் தயாரித்த மண்புழு உரத்தைத்தான் இந்த தோட்டத்திலே முழுவதும் நாங்கள் பயன்படுத்துகிறோம். வேறு எந்த உரமும் நாங்கள் பயன்படுத்துவதில்லை. மாட்டுச்சாணத்தை நேரடியாக கூட கொடுப்பதில்லை. ஃபார்ம் யார்டு மென்யூர் என்று சொல்லக்கூடிய தொழு உரமாக கூட நாங்கள் மாற்றுவதில்லை. அத்தனையும் மண்புழு உரமாக மாற்றித்தான் போடுகின்றோம். அதே சமயத்தில் மூடாக்கு காடு முழுவதும் நாங்கள் நிரந்தரமாக செய்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அங்கே இந்த இடத்திற்கு ஏற்ற லோக்கல் வெரைட்டிஸ் என்று சொல்லக்கூடிய நமது நாட்டு மண்புழுக்களும் தாராளமாக பெருகி கொண்டிருக்கின்றதை கண்கூடாக நாங்கள் காண்கின்றோம். ஏனென்றால் இந்த மண்புழுவுக்கும் உகந்த சூழ்நிலை அங்கே உருவாகின்றது. இப்படித்தான் நாங்கள் காடு முழுவதுமாக மண்புழுவை பெருக்கி கொண்டிருக்கின்றோம். கிழக்கு தொடர்ச்சி மலையில் வசிக்கும் 110 மலைவாழ் மக்களின் வாழ்வில் விளக்கேற்றி வைத்துள்ளது வேலூர் மாவட்டம் தெக்குப்பட்டில் செயல்பட்டு வரும் பூமி இயற்கை வள பாதுகாப்பு மையம். எப்படி என்று கேட்கின்றீர்களா? சொற்ப வருவாயே பெற்று வந்த மலைவாழ் உழவர்களுக்கு மானியத்துடன் கூடிய பட்டு வளர்ப்பு தொழிலை அறிமுகப்படுத்தி தற்பொழுது அவர்கள் வருடம் சுமார் 1 லட்சம் ரூபாய் வரை லாபம் எடுத்து வருகின்றனர். இன்றைய பண்ணை செய்தியில் இந்த திட்டம் செயல்படுத்திய தகவல்களை கூறுகிறார் பூமி இயற்கை வள பாதுகாப்பு மையத்தின் நிறுவனர் திரு ஞானசூரிய பகவான் அவர்கள். ஒரு முக்கியமான ஒரு செய்தியை நான் இங்கு சொல்ல வேண்டும் என்று பிரியப்படுகிறேன். இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த வயல் இருக்கக்கூடிய இடம் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஆலஞ்சனூர் என்ற மலைவாழ் மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு கிராமம். இந்த கிராமத்தில் 2013 வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நபார்டு வங்கியும் பட்டு வளர்ச்சித்துறையும் இணைந்து இந்த மலைவாழ் மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் இந்த பட்டு தொழில் வந்து லாபகரமாக இருக்குமா அப்படின்ற மாதிரியான ஒரு முன்னோடியான ஒரு திட்டத்தை, பைலட் ப்ராஜெக்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், அந்த மாதிரி ஒரு முன்னோடியான ஒரு திட்டத்தை இங்கே அறிமுகம் செய்தாங்க. அந்த திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய பொறுப்பு வந்து எங்களுடைய பூமி நிறுவனத்திடம் ஒப்படைத்தார்கள். அப்போ இதில் செய்ய வேண்டிய வேலை வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பகுதியில் அதாவது ஜம்னா மதுர் பகுதியில் கிட்டத்தட்ட 110 மலைவாழ் மக்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு வந்து அறிவியல் ரீதியாக இந்த பட்டுப்புழு வளர்க்கக்கூடிய இந்த பட்டுப்புழு மனையை வந்து கட்டி கொடுக்கணும். அதுதான் திட்டம். இந்த திட்டம் வந்து வேறு இந்தியாவில் வேறு எங்கேயும் கிடையாது. அதனால் இதை முன்னோடி திட்டமாக பரீட்சார்த்தமாக இதை பார்க்குறதுக்காக இந்த திட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தாங்க. அப்போ நாங்கள் வந்து என்ன பண்ணோம், முதல்ல பூமி நிறுவனமும் நபார்டு வங்கியும் பட்டு வளர்ச்சித்துறையும் சேர்ந்து இணைஞ்சு உட்காந்து இந்த திட்டத்தை எப்படி வந்து இங்கே கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் பேசி ஒரு திட்டத்தை வந்து வரையறை செய்தோம். அந்த திட்டத்தின் மூலமாக இங்கே வந்து கிட்டத்தட்ட 110 பட்டுப்புழு வளர்ப்பு மனைகளை வந்து கட்டி கொடுத்துருக்கோம். இப்போ அந்த மனைகளை வந்து அந்த விவசாயிகளெல்லாம் மலைவாழ் மக்கள் சரியான முறையில் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ஒரு காலத்தில் இந்த மலைவாழ் மக்கள் வந்து ஒரு வருஷத்தில் ஒரு 10,000 அல்லது 12,000 ரூபா சம்பாதிக்கிறது பெரிய விஷயம். அதே மாதிரி மாதத்தில் வந்து ஒரு 1,500 ரூபா 2,000 ரூபான்றது அதிகமான தொகையாக இருக்கும். காரணம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே அவங்க மானாவாரி பகுதியில் தண்ணீர் வசதி இல்லாத இந்த பகுதியில் அவங்க பயிர் செய்யக்கூடிய பயிர் என்னவாக இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிகபட்சமாக சாமை, அப்புறம் அதுக்கு பிறகு வந்து இங்கே வந்து பேயியல் என்று சொல்லக்கூடிய ஒரு பயிர். இப்படிப்பட்ட மானாவாரி பயிர்களை செய்ததுனால அவங்களுடைய வருமானம் குறைவாக இருந்தது. ஒரே ஒரு பயிர் தான் வருஷத்தில் எடுக்க முடியும். ஆனால் அந்த சூழ்நிலையில் இந்த பட்டு வளர்ச்சித்துறை மூலமாக நபார்டு மூலமாக இந்த திட்டத்தை அறிமுகம் செய்த பிறகு 1/2 ஏக்கரில் வந்து மல்பெரி போட்டு இந்த பட்டுப்புழுவை வளர்த்தா கிட்டத்தட்ட
40,000 50,000 ரூபாய் சம்பாதிக்க முடியும் என்பதை இந்த விவசாயிகளே நிரூபித்திருக்கிறார்கள் இன்னைக்கு. ஆரம்பத்தில் இந்த திட்டத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி எப்படி இதை செய்யலாம் அப்படின்ற மாதிரி திட்டமிடும்போது பட்டு வளர்ச்சித்துறை ஒரு மனை கட்டுவதற்கு 25,000 ரூபாய் தருவதற்காக அவர்கள் தர முடியும் அப்படின்னு சொன்னாங்க. நபார்டு வங்கி 30,000 ரூபாய், ஆக மொத்தம் ரெண்டும் பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய். ஆனால் அந்த 50,000 ரூபாய் வச்சுக்கிட்டு 42 அடி நீளமும் 17 அடி அகலம் இந்த பட்டுப்புழு வளர்ப்பு மனைக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய மலைவாழ் மக்களே மீதி ரூபாயை போட்டு இதை கட்டிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவோடு இந்த திட்டத்தை தொடங்கணும். இந்த 110 பட்டுப்புழு வளர்ப்பு மனைகளை 41 கிராமங்களில் கட்டி முடிக்கப்பட்டது. அதனால் இப்போ இதை செய்யும் பொழுது இந்த மக்கள் என்ன பார்த்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வருஷத்தில் 10,000 ரூபா 12,000 ரூபாய் வருமானம் எடுத்த மலைவாழ் மக்கள் இன்றைக்கி இந்த கட்டி கொடுக்கப்பட்ட இந்த பட்டுப்புழு வளர்ப்பு மனையை கொண்டு அதிகபட்சமாக 50,000 60,000 ரூபாய் 28 நாளில் தோராயமாக சொல்ல போவதாக இருந்தால் ஒரு மாதத்தில் எடுக்கிறாங்க. ஆனால் இந்த பட்டுக்கூடுகளை உற்பத்தி செய்து அதை கொண்டு போய் விற்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த பட்டு புழுக்களை வளர்க்கணுன்னாக்கா இந்த மல்பெரி செடி வேணும். இந்த மல்பெரி செடியை ஒரு தடவை வெட்டிட்டால் மறுபடியும் வர்றதுக்கு 2 மாதம் 3 மாதம் ஆகும். ஆகையினால் ஆரம்ப காலத்தில் நாங்கள் 1/2 ஏக்கர் போட்டால் போதும், 1/2 ஏக்கருக்கான ஒரு மல்பெரி செடியை போட்டு அதன் மூலமாக வளர்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னோம். இப்போ விவசாயிகள் என்ன பண்ணாங்க, அதை 1 ஏக்கராக மாற்றிட்டாங்க. அப்போ அதனால் என்னது, கூடுதலான முட்டைகளை இதில் வளர்க்க முடியுது, கூடுதலான வருமானத்தை எடுக்க முடியுது. ஆகையினால் இந்த பகுதியில் இந்த திட்டம் எதை நிரூபிச்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மலைவாழ் மக்களுக்கு சிறந்த வாழ்வாதாரம் அளிக்கக்கூடிய ஒரு பயிர், சிறந்த வாழ்வாதாரம் அளிக்கக்கூடிய ஒரு தொழில் என்பது பட்டுப்புழு வளர்ப்பது என்பது இதில் முடிவாகி இருக்கிறது. அதனால் இந்த பட்டுப்புழு வளர்ப்பை மேலும் இதை பரப்புறதுக்கு எல்லா விதமான நடவடிக்கையும் அரசு எடுக்கலாம் அப்படின்றத நான் ஒரு வேண்டுகோளாக அல்லது கோரிக்கையாக நான் வைக்கிறேன். அதே சமயத்தில் மலைவாழ் மக்கள், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் சார்பாக நபார்டு வங்கிக்கும் பட்டு வளர்ப்புத்துறைக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பட்டு வளர்ப்பு மூலமாக இந்த பகுதியில் 110 மலைவாழ் மக்களுடைய குடும்பங்களில் விளக்கேற்றி வச்சுருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். நான் ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த அளவுக்கு அவர்களுடைய வருமானத்தை பெருக்கி இருக்கிறார்கள். என்னுடைய இன்னொரு வேண்டுகோள் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பட்டு வளர்ப்பை மேலும் மலைவாழ் மக்களுடைய கிராமத்தில் பெருக்க வேண்டும் என்பது. இன்னொன்று இப்போ இந்த பகுதியிலே இன்னும் அவர்களுக்கு தொழில்நுட்ப உதவி கூடுதலாக தேவைப்படுகிறது. அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை பட்டு வளர்ச்சித்துறை செய்ய வேண்டும் என்பதையும் இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த தகவலை எல்லோருக்கும் சொல்லுவதற்காக இந்த வாய்ப்பு தந்த மக்கள் தொலைக்காட்சிக்கு எனது மனமார்ந்த நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். தொடர்ந்து இந்த திட்டம் மூலம் பயன்பெற்ற வீரப்பனூர் திரு மணி அவர்கள் கூறும் தகவல்களை பார்ப்போம். இங்கே மலையில் பொதுவான பார்த்திங்கன்னா, அந்த விவசாயம் பண்ணுறதுக்கு ஆரம்பத்து கட்டத்துலேருந்து சாமை எள்ளு கொள்ளு தான் பண்ணுவோங்க. மற்றபடி அது மானாவாரி பயிர், தண்ணி வசதி இல்லாததுனால அது பண்ணுவோங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு போகம் தான் பண்ணுவோங்க. அதில் வருமானம்னு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப குறைஞ்ச லெவல் தான் கிடைக்கும். வருஷத்துக்கு ஒரு 1000, அது இருந்தால் ஒரு 5000 வரைக்கும் கிடைக்கும். அப்புறம் நாம் அந்த 80களில் பட்டு தொழில் செஞ்சோங்க. 80ல் செய்யக்குள்ள அந்த கூரை வீட்டில் தான் இருக்குங்க. நாங்கள் அந்த கூரை வீட்டிலே அந்த தொழில் செய்யறதுனால அதில் அதிலே சமைக்கிறது, அதிலே படுத்துக்கிறது, அதிலே அப்போ இந்த மாதிரி நவீன தொழில்நுட்பம் கிடையாது. அப்போ அந்த சந்திரிக்கான்னு இருக்கும். அந்த சந்திரிக்காவில் தான் வறுத்து அந்த தட்டு ரவுண்டு தட்டு இருக்கும். அது ஸ்டாண்ட் மாதிரி வச்சு அதை கீழே இறக்கணும். ஒரு நாளைக்கு 5 முறை தலை போடுங்க. அதுக்கு அது ரொம்ப சிரமமாக்கிறதுனால அப்போ ஒரு கிலோ 10 ரூபா 15 ரூபா தான் போச்சு. அப்போ இடையில அதில் இட வசதி பற்றாக்குறதுனால விட்டுங்க அந்த தொழிலை. அப்போ 2011-12 இந்த பூமி ட்ரஸ்ட்டு நபார்டும் ஒரு மீட்டிங் வச்சாங்க. இந்த மாதிரி நாங்கள் இந்த பட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு, ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செட்டு கட்டு கொடுத்து உங்களுக்கு தொழில் செய்ய வைக்கிறேங்க, நீங்கள் செய்யுங்க இன்னும் ஒரு மீட்டிங் வச்சாங்க எங்கள் ஊரில், வீரப்பனூரில். சரி சார், நாங்கள் ஏற்கனவே செஞ்சுருக்குறோங்க, அனுபவம் இருக்குது, அதனால் செய்யறேங்க இன்னும் சொன்னுங்க. அப்புறம் நபார்டு, செரிகல்ச்சர், பூமி நிறுவனம் எல்லாம் சேர்ந்து இந்த மலைவாழ் மக்கள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழே எங்களுக்கு
பட்டுப்புழு வளர்ப்பு மனை இந்த ஜவாது மல்லாம் 110 செட்டு கட்டி கொடுத்தாங்க. எங்களுக்கு நல்ல வசதியாக இருந்துச்சு. அப்புறம் தண்ணி வந்து அவ்வளோன்னு பார்த்திங்கன்னா இந்த மல்பரிக்கு வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு 3 தண்ணி வச்சா போதும். தண்ணி அதிகமாக தேவையில்லை. மற்ற பயிருக்குன்னா வருமானம் எடுக்கிறதுக்கு அதிகமாக தண்ணி தேவைப்படும். இது வந்து தண்ணி அதிகமாக தேவைப்படல. இது வந்து இப்போ இந்த நடுவு முறை வந்து முன்ன நாங்கள் வந்து அப்படியே ரொம்ப அடர்த்தியை நட்டுருவோங்க. முதல்ல 80 கிலோ நாங்கள் செய்யக்குள்ள. இப்போ வந்து 5க்கு வாய்க்கால் வந்து 3 அடி அகலம். செடி நட்டு ஒரு 25 நாளில் வந்து அந்த துளுப்பு வரும். ஒரு துளு அது வந்து 1 அடி விட்டு கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணி விடக்குள்ள அந்த சிட்டைங்க வந்து அதிகமாக வரும். சிட்டிங் வரக்குள்ள ஒரு 27 நாள் ஆச்சுன்னா அந்த பேட்சுக்கு வந்து பேட்ச் வைக்கிறதுக்கு வந்து 24 நாள் நாங்கள் அந்த புழுவுக்கு வந்து சொல்லிவிடுங்க. சாய்க்கு சொன்னதுமே அவங்க வந்து 2வது மோல்டு போந்தோமா அவங்க வந்து துண்ணாமலேருந்து வந்து கொடுத்துட்றாங்க. கொடுத்து 27 நாள் அது வந்து அந்த பேட்ச் வந்து அறுவடை ஆகிடுது. இப்போ வந்து அந்த தொழில்னு பார்க்கும்போது எந்த தொழிலுக்கு போனாலும் நம்மளுக்கு வந்து அவ்வளோ வருமானம் கிடைக்கல. பட்டு தொழில்னா இப்போ ஒரு ஏக்கரா போட்டோம்னா மாதம் 2 பேட்ச்சு. இந்த மாதம் 100 முட்டை வச்சா ஆவரேஜாக ஒரு 80 கிலோ 75 கிலோ எடுக்கலாம். 300 ரூபாய் ஆகணும். மாதத்து எப்படி பார்த்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 20,000லேருந்து 30,000 ரூபாய் வருமானம் வருது. வேறு தொழில்னு பார்த்தோம்னா எந்த தொழில் செஞ்சாலும் அவ்வளோ வருமானம் இல்லை. கீழே அதுக்கு முன்னாடியெல்லாம் நாங்கள் அந்த கேரளா கர்நாடகா போயிட்டு வேலை செஞ்சோங்க. இந்த தொழில் செஞ்சதுலேருந்து இப்போ 2011-12 நாங்கள் செட்டு கட்டி தொழில் சேர்ந்ததுலேருந்து இது வரைக்கும் எங்கேயும் கூலி வேலைக்கு போகலை. என் பசங்க 4 பேர் படிக்கிறாங்க. பொண்ணு வந்து டிப்ளமோ நர்சிங் படிக்குது. ஒரு பொண்ணு 10th 8th இந்த மாதிரி படிச்சுன்னு இருக்காங்க. அதனால் வீட்டிலேருந்தே இந்த தொழில் செய்து தான் எங்கள் பசங்களை படிக்க வச்சுன்னுக்கிறோம். அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து நாங்கள் போய் வெளியில் தான் சம்பாதிக்கணும். சம்பாதிச்சாலும் அங்கே போகிறதுக்கு வரத்துக்கு அந்த செலவு தான் போயிடும். அதிகமாக வருமானம் எடுக்க முடியாது. விற்பனை வந்து நாங்கள் கூடு வந்து கட்டி அந்த ஸ்டேஜ் வந்து 7 நாள் வந்து கூடு கட்டாதமாக 7 நாள் பிரிச்சிடணும். இல்லைனா அது வந்து கடிச்சிட்டு வெளியே வந்துடும். அது வந்து இப்போ ஒரு அந்த 7 நாளுக்குள்ளே வந்து அந்த ப்ரௌன் கலர் அந்த கூடு அறுத்து பார்த்தா ப்ரௌன் கலராக இருக்கும். அப்போ வந்து நாங்கள் அந்த கூடு வந்து வாணிமடி அப்படின்னா தருமபுரி எடுத்துகிட்டு போவோங்க. நம்மளுக்கு ரேட்டு எங்கே நல்லா போகுதுன்றதுமோ அந்த இடத்துக்கு போயிட்டு நான் மார்க்கெட் பண்ணோம். மார்க்கெட்டு போடும்போது அவங்க வந்து இடைத்தரகர் ஒரு சில பேர் இது பண்ணுவாங்க. அது வந்து நாம் யார் நல்லா ரேட்டு கேட்குறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துடணும். கொடுத்துட்டா தருமபுரி போனால் அப்போயே காசு கொடுத்துட்றாங்க. வாணிமடி போனால் நம்ம அக்கௌண்ட்டில் போட்டுடுறாங்க. காசு பிரச்சனை எதுவும் இல்லை. என்னென்னா கவர்மெண்ட் வந்து இந்த கூடு வந்து இன்னும் கொஞ்சம் ரேட்டு வந்து இப்போ 2 வருஷமாக கிடையாது. கொஞ்சம் ரேட்டு கூட்டி கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு வந்து சிரமம் இல்லாத இருக்கும். கவர்மெண்ட்டு ஒரு ஆதார வேலைன்ட்டு ஒரு கிலோவுக்கு 100 ரூபாய் சேர்த்து கொடுத்தாங்கன்னா எல்லா விவசாயியும் வந்து நல்லா முன்னேறலாம். எல்லோரும் அந்த தொழிலுக்கு வந்து கொண்டு வரலாம். ஈடுபாடாக நல்லா செய்வாங்க. அதே மாதிரி ஸ்டாஃபுங்களும் அதிகமாக கிடையாது. செரிகல்ச்சரில் கொஞ்சம் அதிகமாக ஸ்டாஃப் போட்டு கொஞ்சம் ஊக்கப்படுத்தினாங்கன்னா எல்லோரும் அந்த கூடுல வந்து ஜவாது வல்லில் வந்து அதிகமாக கூடு உற்பத்தி பண்ணலாம். இந்த வெம்பட்டில் தான் அதிகமாக வருமானம் வருது. மஞ்சள் வந்து அவ்வளோ கிடையாது. அதனால் இங்கே வெம்பட்டு அருமையாக வருது. பேட்ச் அடி வாங்காமல். அதனால் அரசாங்கம் வந்து கொஞ்சம் உதவி செய்யணும். மல்பெரி ரகம் வந்து மானாவாரி MR2 V1 S36 அது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நாங்கள் வச்சுருக்கிறது வந்து V1 தான் வச்சுருக்கோம். இது ஒரு முறை நடவு செஞ்சிட்டோம்னா 15 வருஷத்துக்கு பலன் கிடைக்கும். அதை கட் பண்ணி எரு அதிகமாக குப்பை போடணும். மாட்டு சாணம் அதிகமாக உரம் தேவையில்ல. இது மருந்தடிக்க தேவையில்ல. இதில் வந்து அது மனுஷனுக்கு வந்து எஃபெக்ட் அதிகமாக கிடையாது. ஈஸியான தொழில். அதனால் வந்து மல்பெரி வந்து ஈஸியாக இருக்குது தொழில் செய்கிறதுக்கு. எங்களுக்கு வந்து இந்த மாதிரி திட்டத்தை கொண்டு வந்த பூமி நிறுவனம், நபார்டு, செரிகல்ச்சரு இவங்களெல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அதே மாதிரி பூமி நிறுவனம் வந்து இந்த செடி நடவு செய்கிறதுக்கு எப்படி, இந்த புழு வளர்த்துறதுக்கு செட்டு எப்படி பராமரிக்கணும், இந்த பேட்ச் எப்படி வைக்கணும், இது மொத்தம் அப்போது பூமி நிறுவனம் வந்து செரிகல்ச்சர் மூலமாக எங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குவாங்க அப்போதைக்கு. அதனால் வந்து எங்களுக்கு வந்து ஈஸியாக இந்த தொழில் செய்கிறதுக்கு இப்போ எந்த சிரமமும் கிடையாது. நல்ல மாதிரி தொழில் செய்து நல்ல வருமானம் எடுக்கிறோங்க. இந்த பூமி நிறுவனத்துக்கும் இந்த நபார்டு செரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்கும் என் மனமார நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம்.